அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நண்பத்திலே கொண்டு வருகிறேன். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே புதிய காரியத்தை செய்ய போகிறார். ஏசாயர் 43:18-19 வசனத்தை பாருங்களேன். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளிகளிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆமென். ஆண்டவர் இன்று உங்களோடு பேசுகிறார். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். எனவே நீ முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். எனக்கு ஏன் இப்படி நடந்தது என்பதை குறித்து சிந்தனை வேண்டாம். ஏன் எனக்கு அவன் இப்படி செய்தான், ஏன் எனக்கு அவள் இப்படி செய்தாள் என்று முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். என் குடும்பத்துக்கு மட்டும் ஏன் அப்படி நடந்துச்சு, பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். கர்த்தர் சொல்லுகிறார், இதோ இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், அதை அறியீர்களா? அப்ப காட் என்ன செய்யறாரு, ஆண்டவர் என்ன செய்யறாரு? புதிய காரியத்தை செய்கிறார். அதை நோக்கி பார்க்கும்படியாய் உங்கள் நோக்கத்தை, உங்களுடைய போக்கஸ் அப்படியே ஷிஃப்ட் பண்ணி சொல்றாரு, நீ என்ன நோக்கி பார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அப்ப நான் இன்னைக்கு சொல்றேன், உங்க சூழ்நிலையில மாற்றம் ஏற்படவில்லையா? உங்களுடைய பிரச்சனைகள் அப்படியேதான் இருக்கிறதா? பிரச்சனையை பார்க்கிறத விட்டுட்டு தேவனை, பரலோக தேவனை நோக்கி பாருங்கள். அவர் சொல்லுகிறார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். ஆமென். சொல்லிட்டு அவர் சொல்றாரு ஒரு குறிப்பை, இதோ நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்தர வெளிகளிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நீங்க சொல்றீங்களே, நீங்க கர்த்தருடைய வார்த்தை வந்தாலும் என் சூழ்நிலை இப்படியேதான் இருக்கு, அற்புதம் நடக்கக்கூடிய வழியே இல்லையே. அவர் சொல்லுகிறார், நான் வழி உண்டு பண்ணுகிறவர், நான் வழி உண்டு பண்ணுகிறவர், நான் வனாந்தரத்திலே வழி உண்டு பண்ணுகிறவர், அவாந்தர வெளிகளிலே ஆறுகளை உண்டாக்குகிறவர். எனவே கர்த்தர் சொல்லுகிறார், நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இந்த நாளிலே நீங்கள் அதை எதிர்பாருங்கள். தேவன் ஆச்சரியப்படுத்துவார், புதிய காரியங்கள் தோன்றும், புதிய துவக்கம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.